ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அந்த அண்ணங்கிட்ட சொன்னேன், இது மாதிரி எனக்கு இதில் அந்தளவுக்கு இஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, இல்லைன்னா உனக்கு எந்த விஷயத்தில் தான் இதாக இருக்குது, எதாக இருந்தாலும் நீ தேவையில்லாமல் தான் எதையாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்க, தேவையான விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கா உனக்கு அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு புரியுதுங்க, எனக்கு புரியாமலாம் கிடையாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம சாமர்த்தியமாக ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும்ல, அதுதானே முக்கியமாக இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியுது, சாமர்த்தியமாக ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்போ அப்படி தான் நம்ம நிலமைங்கிறது இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் கிடையாது. எனக்கு அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு சரியான ஒரு இது வேணும் அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால, முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இந்த நேரத்துக்கு இது சரியானதாக தோணலை அப்படின்னோடனே, சரி சரி நீங்கள் அதெல்லாம் ஒரு விஷயமா நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம், நம்ம பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன தெரியுதோ அதை நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போனோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். ஏன்னா எனக்கு பார்க்கக்கூடிய அந்த வேலையை தான் நான் முக்கியமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம் அப்படின்னா அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். அதை தாண்டி நம்மளுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் இந்த சப்போர்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கான இதுங்கிறது ஒரு வேணும். அதுதான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயமாகவும் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் அந்த நேரத்தில் அது கரெக்டான டைமில் நம்ம பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்காமல், அதுக்கான ஒரு இதை நம்ம முயற்சி பண்ணி இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால நானும் சரி பார்த்து இது பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இந்த நேரத்துக்கு இது சரியானதாக இருக்குது இல்லைங்கிறத தாண்டி நம்மளுக்கு அது கரெக்டான வேலை நம்மளுக்கு கொண்டுட்டு போகணும், பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறது தான் நான் இது பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சில இது பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதனால் நான் எதுக்கும் ஒரு பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. இந்த விஷயம் இதில் இருக்குது, பண்ணுறது செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதையும் ஒரு பெருசாக நான் எடுத்துக்கிறது கிடையாது. அந்த நேரத்தில் அது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு இது நம்மளுக்கு முக்கியமானதாக இருக்கணும், முக்கியமானதாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை எதாக இருந்தாலும் சாதகமாக கொண்டுட்டு போக முடியும், பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஓரளவு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் அவங்கக்கிட்ட எதுவும் ஒரு விஷயமாக பேசிக்கிறேன். நீங்கள் என்ன தான் ஒரு விஷயம் எனக்கு பாசிபிலிட்டியாக வந்தாலுமே அது நம்மளுக்கு சரியானதாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணல் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. சரி ஓகே, அதுக்காக நம்ம யாரையும் இப்போ நம்ம சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என் வேலையை பார்க்குறதுக்கு அந்த விஷயத்த கவனம் செலுத்துறதுக்கான ஒரு இதை தான் நான் போயிட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அதனால் 2-3 நாளைக்கு அப்புறம் அம்மா அது மாதிரி சொன்னாங்க, நான் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத, எந்த விஷயமா இருந்தாலும் நான் உனக்காக செய்கிறேன், பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம், பண்ணுறோங்கிறத தாண்டி நம்மளுக்கு அந்த நேரத்தில் எதையுமே சரியான ஒரு இதில் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, சரி சரி அதுவும் முக்கியம் தான். நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்தமா இருந்தாலும் நம்மளுக்கு சரியான இது வேணும் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் அம்மா சொன்னாங்க, நான் உன் கூட இருக்கிறேம்மா, ஏன்னா நீ வேலை பார்க்குற வாசி, உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் எதை பற்றியும் நீ கவலைப்படுறதுனால ஒன்றுமே இதாகிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இது பண்ணிக்கிட்டு இருந்தோன்னே, நான் சொன்னேன், நீங்கள் கவலைப்படுறதுனாலையோ இது பண்ணுறதுனாலையோ எந்த ஒரு விஷயமும் மாற போகிறது கிடையாது. நம்மளுக்கு மாறுற விஷயங்கள்ங்கிறது ஒரு சிலது எதுவுமே இந்த நேரம் அந்த நேரம்னு நம்மளால் சொல்ல முடியாத மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ங்கிறது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தோன்னே, அதுக்கு உடனே அவங்க இது மாதிரி சொன்னாங்க. நான் எதுவுமே இது பண்ணலை, சில விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், சில விஷயங்கள் பிடிக்காது, அதுதான் வாழ்க்கையில் நம்மளுக்கு முக்கியமான ஒரு இதாக பார்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் அதெல்லாம் ஒரு விஷயமா நினைக்கலங்க. நீங்கள் என்னதாக இருந்தாலும் நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேலை கிடைக்கணும்ல, கிடைச்சா மட்டும்தானே நம்மளுக்கு
அது சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணோன்னே, சரி பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத, எந்த இதாக இருந்தாலும் நம்மளுக்கு முழு முயற்சியோடு நம்ம ஈடுபட்டோம்னா கண்டிப்பாக எதாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணலாம்